முதுபெரும் தலைவர் என இலங்கை தமிழரசுக் கட்சியினரால் அழைக்கப்படும் இரா சம்பந்தன் அவர்கள் காலமாகி இருக்கின்றார். இந்நிலையில் சம்பந்தர் அவர்களுடைய சாவு உணர்த்துகின்ற செய்தி என்ன? சம்பந்தர் அவர்களுடைய இழப்பு யாருக்கு பேரிழப்பு, யாருக்கு தாங்க முடியாத இழப்பு? இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்கோ காணொலிக்குள் போகலாம். தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்ற சமகால அரசியல் சமூக பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்பந்தர் அவர்கள் நேற்றிரவு காலமாக இருந்தார். அவர் காலமான செய்தி வந்த அடுத்த ஓரிரு நிமிடங்களில் தமிழடியானுடைய கம்யூனிட்டி பேஜில் நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி சம்பந்தர் அவர்கள் காலமாகிட்டார் என்று சொல்லி. அதுக்குள்ள மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதில் பெரும்பாலான கருத்துக்கள் 90% அதிகமான கருத்துக்கள் சம்பந்தர் அவர்களை விமர்சிக்கிற மாதிரியும் சம்பந்தர் அவர்களுடைய சாவை ஒரு வகையில் கொண்டாடுறது மாதிரி தான் அந்த கருத்துக்கள் இருந்தது. இங்கே மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக வலைத்தளங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து இரங்கல் தெரிவித்த மக்களும் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் அநேகமான மக்கள் அவருடைய சாவு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் சத்ததால் எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்று சொல்லி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடிப்படையான விஷயம் என்னென்று சொன்னால், எங்களுடைய பண்பு என்னென்று சொன்னால், ஒருத்தர் எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் எவ்வளவுதான் கெட்டவராக இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு பிறகு அவரை நாங்கள் விமர்சிக்கக்கூடாது, அவரை நாங்கள் குறை சொல்லக்கூடாது. இது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு. அந்த பண்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதையும் மீறி மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிக்காட்டி வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய இறப்புக்கு பிறகு அவரை விமர்சிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ளல, அதை நான் ஊக்கப்படுத்தவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது எங்களுடைய பண்பாட்டில் இல்லாதபடியால் நான் அதை ஊக்கப்படுத்தலை. இருந்தாலும் கூட மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் புறந்தள்ள முடியாது. மக்கள் ஒருவருடைய சாவை கொண்டாடினோம், அவர் செத்ததால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நம்ம சொன்னால் மக்கள் சாதாரணமாக அப்படி சொல்ல மாட்டோம். அதிலேயும் எங்களுடைய தமிழ் மக்கள் அப்படியெல்லாம் பண்பை மீறி தமிழ் மரபை மீறி அடிப்படை மனித பண்புகளை மீறியெல்லாம் ஒரு சாவை கொண்டாடுற மக்கள் எங்களுடைய மக்கள் இல்லை. ஒரு சில ஆக்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டு வரினோம், இல்லை இப்படி நீங்கள் அவருடைய சாவை இப்படி சொல்கிறது சரியில்லை, அவருடைய சாவை இப்படி கொண்டாடுறது சரி இல்லை, அது எங்களுடைய பண்பில்லை என்று சொல்லி அந்த விஷயங்களை போதிச்சு கொண்டிருக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு வகுப்பு எடுத்துருக்கணும், கிளாஸ் எடுத்துருக்கணும். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சாவினுடைய பெருமதி என்னென்று தெரியும், ஒரு உயிரினுடைய பெருமதி என்னென்று தெரியும். அவர்கள் இறந்தவர்களை ஒரு காலத்திலேயுமே இறந்துட்டோம் என்று சொல்லி மறக்கிறதும் இல்லை, அவர்களை தங்களோட வாழ்க்கையிலிருந்து ஒதுக்குறதும் இல்லை. இறந்து நிறைய வருடங்கள் போனாலுமே 45-50 வருஷங்கள் போனாலுமே தமிழ் மக்கள் இன்ற வரைக்கும் எத்தனையோ பேரை மனசில் வச்சு அதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கணும். ஒரு பாட்டே இருக்கு, இறந்தவர் என்றா மறப்போம், உமை எத்தனை தலைமுறை நினைப்போம் என்று சொல்லி இப்படி தலைமுறையாக இறந்தவர்களை மக்கள் போற்றுறதும் தமிழ் மக்கள் தங்களுடைய நெஞ்சில வச்சு போற்றுறதும் நடந்து தான் இருக்குது. அதுக்கு காரணம் மக்கள் யாரை போற்றுவார்கள், யாரை மதிப்பார்கள்? மக்களுக்காக யார் யாரெல்லாம் உயிரை விட்டார்களோ, மக்களுக்காக யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, உண்மையாகவும் உள சுத்தியோடையும் மக்களுக்காக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை மக்கள் யாருமே சொல்லாமல், யாருமே கிளாஸ் எடுக்காமல், யாருமே தமிழ் பண்பாட்டை பற்றி பாடம் எடுக்காமல் அவர்களாகவே இயல்பாகவே தங்களுடைய மனசில் வச்சு போற்றுவார்கள். போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் 27 திருகோணமலையில் ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், ஒரு வாகனத்தில் ஒரு கொஞ்சம் பேர் போய்கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு அந்த இடத்துல போலீஸ் மறைக்குது, இல்லை இதை தாண்டி நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் விளக்கு கொளுத்தவும் கூடாதுன்னு சொல்லி என்ன சம்பவம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் வர ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸோட சண்டை பிடிக்கணும் பயங்கரமாக. இல்லை நாங்கள் போகணும், நாங்கள் விளக்கு கொளுத்தணும், நாங்கள் இறந்த ஆக்களை நாங்கள் நினைக்கணும், அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தணும், அஞ்சலி செலுத்தணும், எங்களை விடுங்கன்னு சொல்லி சண்டை பிடிக்கணும் போலீஸோட. போலீஸோ விடுதில்லை, அந்த இதை தாண்டி அங்கே போகக்கூடாது, விளக்கம் கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லி உடனே அதில் கிளத்தில் விழுந்தெல்லாம் அழுது அதில் ஒரு சில பெண்கள் அந்த இடத்துலையே விளக்கு கொளுத்தினவே, அந்த இடத்துலையே விளக்கு கொளுத்தி அஞ்சலி செலுத்தினவே, இதை எங்களால் தடுக்க முடியான்னு சொல்லி. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களையும் ஃபோட்டோக்கள் போடுறது, அஞ்சலி செலுத்துறது, இறந்தவர்களுடைய படங்களை போடுறது. சமூக வலைத்தளக்காரன் என்ன செய்வான்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவான். இதெல்லாம் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு சரியில்லை, கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு சரியில்லைன்னு சொல்லி பிளாக் பண்ணுவான். பிளாக் பண்ண பிறகு அடுத்த ஐடியை திறந்து திருப்பி படத்த போடுறது, பிறகு அதை பிளாக் பண்ண பிறகு இன்னொரு ஐடியை திறந்து திருப்பி படத்த போடுறது. இப்படியே தமிழ் மக்கள் நிஜ உலகத்தில் போலீஸோடைய மாமியோடையும் இங்கால வேர்ச்சுவல் உலகத்தில், அதாவது இந்த இணைய உலகத்தில் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களையும் நாளுக்கு நாள் சண்டை பிடிச்சு அவர்களோட போராடி அந்த இறந்தவர்களை போற்றோணும் மதிக்கணும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டே வருகின்றார்கள். இது இந்த வருஷம் நடக்கும், வார
வருஷம் நடக்கும். இனி தொடர்ந்து நடந்து தான் இருக்க போகுது. அப்ப தமிழ் மக்களுக்கு தெரியாதா இறந்தவர்களை வந்து மதிக்கக்கூடாது, மதிக்கணும் என்று சொல்லி? தமிழ் மக்களுக்கு நல்ல வடிவா தெரியும். யாருக்கு மதிக்கணும், யாரை மதிக்கணும், யாருடைய இறப்புக்கு பிறகு கதைக்கக்கூடாது, யாருடைய இறப்புக்கு பிறகு கதைக்கணும் என்றது தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே தமிழ் மக்களுக்கு வந்து யாருமே கிளாஸ் எடுக்க தேவையில்லை, வகுப்பு எடுக்க தேவையில்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். அரசியல்வாதிகள் தாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், தாங்கள் திருந்தி, தாங்கள் உணர்ந்து, தாங்கள் நினைக்கணும், நாங்கள் வாழ்கிற காலத்தில் வந்து மக்களுக்காக வாழ்ந்தால் தான் எங்களுடைய மறைவுக்கு பிறகு மக்கள் எங்களை நினைப்பார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைக்கணும். இப்போ வந்து சம்பந்தரை தூக்கி அங்கால வைப்போம், அதுங்களுக்கு தேவையில்லை, இறந்து போனவரை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டாம். இப்போ இருக்கிறார்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவையில வந்து லைனில் இருக்கணும், அந்த பட்டியலில் இருக்கணும். அவைக்கும் வந்து பின்னொரு காலத்தில் வந்து சனம் திட்டத்தான் போகுது. இப்போவும் சனம் திட்டிக்கொண்டான் இருக்குது, சனம் பின்னொரு காலத்திலையும் திட்டத்தான் போகுது. ஏன்னு சொன்னால், அவையில் நடந்து கொள்கிற விதம் அப்படி. நீங்கள் வாழ்கிற காலத்தில் வந்து மக்களுக்காக வாழ்ந்து, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து, மக்களே கதி என்று வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருக்க முடியும். அப்போ தான் மக்கள் வந்து உங்களை வந்து போற்றி பாராட்டுவினம், உங்களுடைய ஒரு பின்னொரு காலத்தில் வந்து உங்களை வந்து போற்றுவினம். அந்த ஒரு கதை ஒன்றுக்கு தெரியுமா, பின்னால் ஒருதன் பலாப்பழத்தோடு நிற்கிறான், அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் பேர் வந்து பலாப்பழத்தோடு நிற்கிறோம், ரெடியாக நிற்கிறோம் பலாப்பழத்தோட. அவைக்கும் சனம் இதே மாதிரி தான் திட்டும். எனவே வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் யோசிக்கணும், நீங்கள் உங்களுடைய குடும்பம், நீங்கள் உங்களுடைய சுகபோகம் என்று சொல்லி சுயநலமாக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வச்சு போற்றுவார்கள் என்றதை நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நான் அரசியல்வாதிகளை பற்றி சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட முதலாவது வசனம், முதலாவது வாக்கியம் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த வசனம் என்னென்னு சொன்னால், வெள்ளை வேட்டி கள்ளர்கள், வெள்ளை வேட்டி கள்ளர்கள். இதுதான் நான் கேள்விப்பட்ட வசனம். அப்போ எதுக்கு அரசியல்வாதிகளை வந்து வெள்ளை வேட்டி கள்ளர் என்று சொல்லி அந்த காலத்தில் சொன்னவே, எதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அப்படிலாம் சொன்னவே என்று சொன்னால், முந்தின அரசியல்வாதிகள் என்ன செய்யறதாம் சொன்னால், மேடையில் ஏறி பயங்கரமாக முழங்குவினமாம். என்ன முழங்குவினம் என்று சொன்னால், எங்களுக்கு பிரிஞ்சு போகிறதை தவிர வேறு வழி இல்லை, நாங்கள் தனி நாடு அமைச்சியே தீருவோம், எங்களுடைய இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தில் இறங்கியே தீர்வார்கள். எப்படின்னு சொன்னால், அந்த இயக்கங்கள் எல்லாம் உருவாக முதல் ஆயுத போராட்டத்தை வந்து தமிழர்கள் ஆரம்பிக்க முதல் வந்து எல்லா மேடையிலையும் வந்து மின்னி முழங்குவினமாம். இளைஞர்கள் வந்து தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியே தீர்வார்கள், எங்களுக்கு தமிழீழம் என்ற நாடு அமைந்தே தீரும் என்று சொல்லி மின்னி முழங்குவினமாம். இப்படி வந்து எல்லா மேடையிலையும் வந்து ஆக்ரோஷமாக கதைக்கிறதாம், சனம் அதை கேட்டு கைதட்டுறதாம். இப்படியே இருந்தோண்டு வரைக்குள்ள வந்து ஒரு கட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து ஆயுத போராட்டத்தில் இறங்கி ஆயுதம் தூக்க ஆரம்பிச்சினோமா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கைக்குள்ள வந்து எங்களுடைய அப்பா சொல்கிறார், இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, இந்த இவனால தான் எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரு நாளைக்கு நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லி. நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கேட்டுட்டு பேசாமல் இருப்போம். அப்புறம் நாங்கள் ஓரளவு வளர்ந்து ஒரு 5-6 வயசு வரைக்குள்ள அப்பா சொல்கிறார், இந்த பக்கத்து வீட்டுக்காரனால ஒட்டிய பிரச்சனை, ஒரு நாளைக்கு நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லி. அப்போவும் நாங்கள் எந்த விதமான ஒரு இதுவும் காட்ட மாட்டோம். அப்பா ஏதோ சொல்கிறாரு போட்டு பேசாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு 10-11 வயசு வரைக்குள்ள வந்து அப்பா திருப்பியும் சொல்கிறார், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி, அவனை நான் வெட்டா விட மாட்டேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் உங்களுக்கு ஓரளவு விளங்கும், அப்பாவுக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இது ஒரு பிரச்சனை போலடக்கு, எங்கள் அப்பா பாவம், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் அங்கிள் சரியில்லை என்று சொல்லி நாங்கள் நினச்சிட்டு பேசாமல் இருப்போம். எங்களுக்கு 16-17 வயசு வரை எங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் முறுக்கி கொண்டு ஒரு வாலிப வயசு வரைக்குள்ளே வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் வந்து அப்பா ஒரு நாள் சொல்கிறார், இந்த பக்கத்து வீட்டுக்காரனால தான் பிரச்சனை, அவனை ஒரு நாளைக்கு நான் வெட்டாமல் விட மாட்டேன் என்று சொல்லி போட்டு அப்பா கடைக்கு போயிட்டார் சாமான் பண்ணுறதுக்கு. அப்பா திரும்பி வந்து பார்க்கும்போது நாங்கள் வீட்டடைந்த பெட்டி ஒரு கோடாரி என்னத்தையும் தூக்கி கொண்ட பக்கத்து வீட்டுக்காரனை வந்து புலந்து விட்டுருப்போம். அப்பா வந்து ஓடி வந்து கேட்குறாரு, ஐயோ தம்பி ஏண்டா இப்படி செய்த, நீ போலீஸ் கிளிஸ் எல்லாம் வந்து பிடிக்க போகிறான், நான் சும்மா ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னால் நீ இப்படி செய்வியான்னு சொல்லி அப்பா சொல்லுவார். இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் என்று வைங்களேன். ஆனால் இதே சம்பவம் தான் நாட்டில் நடந்தது. இவியல் வந்து இந்த வெள்ளவட்டி கலர் எல்லாரும் சேர்ந்து மேடையில் வந்து மின்னி முழங்கி தமிழீழம் அமைப்போம், எங்களுடைய இளைஞர்கள் வந்து ஆயுதம் ஏந்துவார்கள், நாட்டில் வந்து ரத்த கலரியெல்லாம் பாய் மண்டலம் மின்னி முழங்கினோன்னு. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அரசியல் எதிரிகள் இருப்பினும் தானே, அவர்களை பிடிக்காத அரசியல்வாதிகள், எதிர் அரசியல்வாதிகள், அவையில் எல்லாரையும் பார்த்து துரோகிகள், எல்லாரும் துரோகிகள், துரோகிகள் என்று சொல்லப்படுறவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி மேடையாக பேசுகிறதாம். இந்த மாதிரியான பேத்தல்களையும் வீர வசனங்களையும் சின்ன வயசுல கேட்டுக்கொண்டு வந்த எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மூத்த தலைமுறை, எங்களுடைய மாமாமார், சித்தப்பாமார் அவையில் எல்லாரும் வந்து ஆயுதம் தூக்கி போராட ஆரம்பிச்சினோம். அப்படி ஆயுதங்களை தூக்கி இவர்கள் துரோகிகள் என்று சொல்லிச்சினோம் தானே, அந்த துரோகிகளை வந்து சுட ஆரம்பிச்சினோம். இலங்கை ராணுவத்தை சுட ஆரம்பிச்சினோம், இலங்கை போலீஸை வந்து சுட ஆரம்பிச்சினோம். அதுக்கு பிறகு இந்த வெள்ளவட்டி கலர் சொல்லிச்சினோம், ஐயோ நாங்கள் சும்மா மேடையில் சும்மா ஒரு பேச்சு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே ஆயுதம் தூக்குவீங்களா? நோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, ஆயுதங்களை உடனடியாக கீழே போடுங்க,
கொள்ளுங்க, இது சிறு பிள்ளை வேளாண்மை, இது வீடு வந்து சேராது. அதுக்கு பழமொழி வர செய்கிறது கள்ள வில பழமொழி வர சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது, எனவே ஆயுத போராட்டம் எங்களுக்கு சரிவரான்னு சொல்லி அதாவது அந்த பெல்ட் அடிக்கிறேன்னு சொல்லுவோம், தலகளாக பிரட்டிட்டோம். அப்பத்தான் எங்களுடைய மாமாக்களுக்கும் சித்தப்பாக்களுக்கும் விளங்கிச்சுதாம், அதாவது ஆயுதம் தூக்கி போராடின எல்லாருக்குமே விளங்கிச்சுதாம் இவங்களெல்லாம் பச்சை கல்லரண்டு வெள்ளை வேட்டி கல்லரண்டு சொல்லி. அதிலிருந்தான் அந்த வெள்ளை வேட்டி கல்லரண்ட சொல் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பிரபலமானது. அந்த ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி தான் இப்போ நடந்து இருக்குது. அந்த வெள்ளவட்டி கலர்களுடைய பேரப்பிள்ளையெல்லாம் இப்போ இருக்கிற வெள்ளவட்டி கலர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சில ஆக்கள் ஓகே, மிச்சம் எல்லாரும் பெரும்பாலான ஆக்கள் வந்து அதே வெள்ளவட்டி கலர் தான். அப்போ மக்கள் வந்து இதை பார்த்து கொண்டு வரினோம். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து வேண்ட நடவடிக்கைகள் வேண்ட கூத்துகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரினோம். மக்களுக்கு தெரியுது யாருடைய சாவை கொண்டாடணும், யாருடைய சாவுக்கு கவலைப்படணும், யாருடைய சாவுக்கு வந்து அனுதாபப்படணும், யாருடைய சாவை வந்து பல யுகங்களாக மனசில் வச்சு போற்றி அந்த பேரை கேட்டாலே கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு மக்கள் இருக்கிறோம். எனவே அப்படியான மக்களுக்கு போயிட்டு நாங்கள் வகுப்படுக்க தேவையில்லை. ஒருத்தர் செத்தா பிறகு நீங்கள் அவருக்கு கண்ணீர் விடணும், அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது, இது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு என்று சொல்லி நாங்கள் வகுப்படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்தது வந்து சம்பந்தர் அவர்கள் இறந்ததால் யாருக்கு பெரிய நஷ்டம், யாருக்கு பெரிய தாங்க முடியாத இழப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பந்தட்ட பேரில் வந்து அறிக்கைகள் வந்து இருந்தது. சம்பந்தர் அப்படி சொல்லிப்பட்டார், சம்பந்தர் இப்படி சொல்லிப்பட்டார், சம்பந்தர் கொதிச்செழுந்தார், சம்பந்தர் கொந்தளிச்செழுந்தார் என்று சொல்லி, அதாவது வந்து சம்பந்தர் அவர்களுடைய அந்த லெட்டர் ஹெட்டையும் அவருடைய அந்த ரப்பர் ஸ்டாம்பையும் எடுத்து வச்சுக்கொண்டு வேறு யாக்கள் அறிக்கை விட்டது. இப்போ அவைக்கு தான் பெரிய பேரிழப்பு, அவைக்கு தான் இப்போ தாங்க முடியாத துக்கமாக இருக்கும். இனி எப்படி அறிக்கை விடுறது, இனி யார்கிட்ட பேரை சொல்லி அறிக்கை விடுறது, இனி சம்பந்தட்ட பேரில் வந்து அறிக்கை விட முடியாதே, அதை யாரும் நம்பவும் மாட்டாங்களே, இனி இந்த லெட்டர் ஹெட்டையும் இந்த ரப்பர் ஸ்டாம்பையும் வச்சு என்னதான் செய்கிறது என்று சொல்லி அவைக்குத்தான் சரியான கவலையாக இருக்கும். அவைக்கு தான் பயங்கர பேரிழப்பு. மற்றும்படி வேறு யாருக்கும் பேரிழப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, சம்பந்தர் தந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க யாருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ, எந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு வாழ்ந்தாரோ, எந்த தென்னிலங்க தலைவரை வந்து காப்பாற்றி விடுறதுக்கு, போர்க்குற்ற விசாரணைகள் இருந்து அவர்களை விடுவிச்சு விடுறதுக்காக தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைச்சு அல்லும் பகலும் பாடுபட்டாரோ, அவையல் வந்து துக்கத்தில் இருக்கணுமான்னு ஒருக்கா விசாரித்து பார்க்கணும். இலங்கை அரசாங்கம் வந்து தேசிய துக்க நாளாக பிரகடனப்படுத்துதா, கொடியை வந்து அறக்கம்பத்தில் பறக்க விடுதா, அல்லது வந்து முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தானே, அவருக்கு வந்து அரச மரியாதையோடு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி ஏதாவது முடிவெடுத்திருக்கா, என்ன ஏதென்று சொல்லி இந்த வீடியோ வந்து ஒளிப்பதிவு செய்யும் வரைக்கும் எந்த விதமான தகவலும் இல்லை. குறைஞ்சபட்சம் வந்து கொடியாவது அறக்கம்பத்தில் பறக்குதா இல்லையான்னு கூட தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்காக நீங்கள் உங்களுடைய அல்லும் பகலும் அர்ப்பணித்து யாருக்காக நீங்கள் வாழ்ந்தீங்களோ அவையில் உங்களுக்கு என்ன செய்ய போயினோம்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே வந்து சம்பந்தர் அவர்களை வந்து குறை சொல்கிறதோ குற்றம் சொல்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. அவருடைய இது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடாது. எங்களுடைய தமிழ் மரபுப்படி நாங்கள் அதை பற்றி கதைக்கக்கூடாது. இருந்தாலும் கூட அவருடைய சாவு வந்து இப்போ கொஞ்சம் பெருக்கி நான் பின்னால் பிளாப்பழத்தை கையில் வச்சுக்கொண்டு அவைக்கான எச்சரிக்கை மணி, அதாவது நான் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த வெள்ளவட்டி கள்ளர் அந்த பரம்பரையில் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் ரெடியாக இருக்கணும். அவைக்கும் இதுதான் நடக்கும். எனவே இனியாவது இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, இனியாவது அவர்கள் திருந்தினா அவைக்கு நல்லது. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.